ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் கார்த்தியையும் கைது பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட இந்த மாதிரிக்கு வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்களா, இதுக்கு மேலேயே நீங்கள் வெளிவரவே முடியாது அப்படின்னு சொல்லவும், என்ன கார்த்தி மச்சான் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன ஆட்டம்லாம் போட்ட, இதோட நீ காலத்துக்கு நீ உள்ளதான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன்கிட்டேயும் கார்த்திகிட்டேயும் பிருந்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வெளியே கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா நீ இருக்கும்போது நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கவும், அப்போ பிருந்தா கொஞ்சம் கவலையோடு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத பிருந்தா, அதான் வீரா இருக்கிறாளா, கண்டிப்பாக நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும், அந்த விஜயோட கொட்டத்தை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு என் பிள்ளைங்களாம் இப்படி உள்ள தள்ளி இருப்ப அப்படின்னு சொல்லவும், பாத்தியானா இவளுக்கு நம்ம காட்டின நன்றிக்கு இவ பதில் நன்றி எப்படிலாம் காட்டிட்டான்னு, இவளை ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ வெள்ளாந்தியா இருக்காளன்னு அந்த கிராமத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கு இவன் நல்லாவே நன்றி விசுவாசம் பண்ணிட்டா, இவளெல்லாம் நம்ம விட்டு வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் எதுக்காக விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கவும், உடனே விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாமா நீங்கள் முன்னாடிலாம் எனக்காக பேசுவீங்க, ஆனால் இப்போ பாருங்க இப்போ எனக்காக கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, மாற மச்சா என்னை தூக்கிட்டு போய் இந்த மாதிரிக்கு அடி அடின்னு அடிச்சாருங்க பாருங்க, தழும்ப பாருங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படிலாம் நான் வலிச்சு எப்படிலாம் நான் துடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுவே வீராவுக்கோ பிருந்தாவுக்கோ கண்மணிக்கோ இந்த மாதிரிக்கு நடந்திருந்துன்னா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா என்ன? ஆனால் என்ன அவர் அடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கிறா, ஆனாலும் எனக்கு தாலி கட்டின புருஷன் அதை பார்த்துக்கிட்டு அமைதி தானே இருந்தார், அது மட்டுமா என் கதையை முடிக்கிறதுக்காக ஸ்டேஷனில் வச்சு வந்தார், அதனால தானே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, நான் ஒன்றும் அவர் மேலே ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்கிற, நீ செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் கரெக்டான நியாயங்கிற மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான், நானும் ஃபஸ்ட்டு உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரியல, ஆனால் எப்போ உன்னை பற்றின விஷயம் தெரிஞ்சதோ, நீ இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சதோ, அப்படி இருக்கும்போது நான் உனக்காக எதுக்கு பேசணும், அது மட்டும் இல்லாமல் நீ மாறன அந்த அளவுக்கு நீ வெறுப்பேற்றிருக்கிற, அதனால தான் அவன் உன்னை தூக்கிட்டு போய் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருக்கிறான், மற்றபடி அவன் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக நான் அவனை நிற்க வச்சு நான் கேள்வி கேட்டிருப்பேன், அவன் பண்ணினது தப்பு தான், நான் நியாயம்னு சொல்லலை, ஆனால் அவனை அந்த அளவுக்கு நீ பண்ண தூண்டி இருக்கிற அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்னன்னா இப்போ நீங்களும் இந்த மாதிரிக்கு மாறிட்டீங்களே, இந்த குடும்பத்தில் எல்லாருமே நியாயமாக பேச மாட்டீங்க, ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் நியாயமாக பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் உங்களையும் மாற்றிட்டாங்களேண்ணா அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளி கோவத்தில் திட்ட வராங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டே போயிருங்க, என் பிள்ளைங்க மேலே நீ கேஸ் கொடுத்துருக்கிறல்ல, அது ஒழுங்கு மரியாதை அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டே நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, என்ன வள்ளிச்சித்தி நீங்கள் கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, வர வர உங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேங்கல, அப்படிங்கும்போது உன் மேலே நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா கார்த்தி மேலே நீ இந்த மாதிரிக்கு பழி சுமத்தும் போது கார்த்தியா உன் கழுத்தில் தாலி கட்டவ சொன்னது நானே எங்கள் அண்ணனும் தான், ஆனால் நீ இப்படிலாம் மோசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக ஒரு பாடத்தை நீ கற்பிச்சு தான் நீ ஆவ, உனக்கு அந்த கடவுள் தான் தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லவும், அப்படியே வலிச்சுத்தி சரி கடவுள் தண்டனை கொடுக்கும்போது நான் ஏற்றுக்கிடுதேன், வாமா நம்ம படுக்க போகலாம், அந்த மாரம் வச்சா அடி அடின்னு அடிச்சதுல உடம்பு ஃபுல்லாக ஒரே வலியாக இருக்குது, ஃபஸ்ட்டு வெண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்கணும், போய் வெண்ணி போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும், அது மட்டுமா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வயிறு வர ரொம்ப பசியாக இருக்குதுமா, வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லவும், பாத்தியானா எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு அவள் எப்படிலாம் அசால்ட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், இப்போ ராமச்சந்திரன் வள்ளியை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு வீரா எரிச்சலோடு இருக்கிறாங்க. இப்போ வீரா ரூமில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கவும், அப்போ அங்கே பிருந்தா வராங்க, வள்ளியும் வராங்க, என்ன வீரா இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, மாறனே கார்த்தி எப்படியா நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், என்னக்கா நீ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பிருந்தா கேட்டுட்டு இருக்கும்போதே, அப்போ ராமச்சந்திரன் வள்ளியை கூப்பிடவும், அப்போ வள்ளி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா கிட்ட வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அன்னைக்கு ராத்திரி இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட அந்த பாலா பேசிட்டு இருக்குது எல்லாமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அந்த பாலா கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த விஜய் மேலே இருக்கிற தப்பை நம்ம கோர்ட்டில் நிரூபிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இதோட இவளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த ஆளை போய் நம்ம எங்கக்கா தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்ததான் சரி வா நம்ம எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வீராவும் பிருந்தாவும் ஆட்டோவில் அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது அவன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்க வண்டியை வந்து நிறுத்துகிறாங்க. ஆட்டோவை நிறுத்தவும் உடனே யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்கள பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வீரா வந்து இவனை தானே நம்ம தேடிட்டு போயிட்டுருக்குறோம், இவனே நம்ம கையில் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ஆட்டோவில் ஏறிக்கிடுங்க அப்படிங்கும்போது என்னங்க ஆட்டோவில் வேறு யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இல்லை அவன் என்னுடைய தங்கச்சி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கவும் இப்போ பிருந்தாவுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே வந்து பிருந்தா வந்து அவங்க தனியாக வீரா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் உட்காருங்க, நான் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுது அப்படிங்கவும் உடனே பாலாவும் சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் உட்காருதாங்க. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, என்னக்கா இவனை போய் நீ வந்து சவாரியாக ஏற்றிருக்கிறியே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இவன் வேறு யாரும் கிடையாது, இவனை தேடி தான் நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம், இவன் தான் அந்த பாலா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பிருந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இவன்ட்டு எப்படியாவது பேச்சு கொடுத்து நம்ம உண்மையை வரவழைக்கணும், இவனுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது உண்மையை நம்ம வரவழைக்கணும், அது எல்லாத்தையும் நீ வந்து வீடியோவாக ரெக்கார்டு பண்ணிடு அப்படிங்கவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவும் ஏறிக்கிடவும் சரி உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாலாவும் ஒரு இடத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் பிருந்தாவும் வந்து அப்படியே நைஸாக பாலாவுக்கு வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு தான், உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே இருக்கவும் உடனே வந்து பாலாவும் வந்து ஆமாம் நானும் என் மனைவியும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ நம்ம கேட்ட கேள்விக்கு நல்லா வசமான பதிலை சொல்லிட்டு இருக்கிறான், இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கவும் பிருந்தா பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாலா வந்து சொல்கிறாங்க, என் மனைவி நானும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போ என்னென்னா அவள் ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு என்ன உதறி தள்ளிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா, அவன் மட்டும் என் கையில் கிடச்சாம்னா அவளை உண்டு இல்லைன்னு நான் அவனை பண்ணிடுவேன் அப்படின்னு கார்த்தி திட்ட வரவும் உடனே பிருந்தா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே ஐயோ இவ வந்து கார்த்தியை திட்டுனதுமே இவ எமோஷனல் ஆகி உண்மையை சொல்ல போறா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீரா வந்து தடுக்கிறாங்க. பிருந்தா அப்படின்னு குரல் கொடுக்கவும் உடனே பிருந்தாவும் வந்து முறைக்கிறாங்க, கார்த்தியை படுத்து அவன் என்னெல்லாம் பேசலாம் பாரு அப்படிங்கவும் நீ கொஞ்சம் தயவு செய்து பேசாம இரு, நம்மளுக்கு இவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாலா கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வந்து அவங்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து இங்கே கேஸ் ஆரம்பிக்குது. அப்போ கோர்ட்டுக்கு எல்லாருமே வரவும் அப்போ மாறனே கார்த்தியும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ விஜய் வரவும் அப்போ வந்து வள்ளியும் ராமச்சந்திரன் சொல்லிட்டாங்க, அங்கே பாரு கோர்ட்டில் மானத்தை வாங்கிறாத, அவங்க 2 பேரையும் எப்படியாவது வெளி வரணும், அது நீ சொல்லக்கூடிய பதில தான் இருக்கு அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து மறைச்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படி வெளி வந்துருவாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு போவோம். இப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியானா நம்ம பேசுறதுக்கு ஏதாவது அவள் காது கொடுத்து கேட்கலான்னு அப்படின்னு சொல்லவும் சரி வள்ளி அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இந்த வீராவும் பிருந்தாவும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே, ராத்திரிலேருந்து அவங்க ஆளையே காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே, சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வள்ளி வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீரா நீ எங்கே இருக்கிற, எங்கே போயிட்டு அப்படிங்கும்போது ஒரு சவாரிக்காக நான் போகணும், கொஞ்சம் லேட் ஆகி போச்சுது, நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிருங்க, நானும் நேராக கோர்ட்டுக்கு நானும் பிருந்தாவும் வந்துருந்தோம் அப்படிங்கவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளியும் ராமச்சந்திரன் கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா வக்கீல் வந்து விசாரிக்கும் போது விஜய் வந்து மாறன் மேலேயும் கார்த்தி மேலேயும் அபாண்டமாக பழியை சுமத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்குறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா பிருந்தாவும் வீரா அதுக்கப்புறமா வந்து பாலா இவங்க 3 பேருமே வந்துருந்தாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே வந்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இந்த பாலாவோட இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி கிட்ட இருந்து வீரா வந்து சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் பேச அவகாசம் கொடுங்க அப்படிங்கவும் உடனே தாராளமா அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததான் பார்த்தோம்னா விஜய் யாரு எப்பேற்பட்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கிட்ட வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட பாலாவை வச்சு அவங்க வீரா வந்து நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விஜயும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துதான் நீதிபதி வந்து என்ன மாதிரி தீர்ப்பு வழங்க போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.